இப்போ நீங்கள் பார்த்துன்னு இருக்கீங்களா? ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா வால் மவுண்டட் பெட், அது கூட வித் சோஃபா. இது நம்ம பண்ணின்னு இருக்கோம். இதை பற்றி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது வந்துட்டு கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஆர்டர் வந்துச்சு நம்மளுக்கு. கம்ப்ளீட்டாக இது கஸ்டமைஸு. இந்த ஆர்டர் நம்மளுக்கு இந்தியா மார்ட் மூலயமா நம்மளுக்கு வந்துச்சு. ஒரு கஸ்டமர் இந்தியா மார்ட் மூலியமாக நம்மள்ட்ட பேசினிருந்தாங்க. பேசினிருக்கும்போது ரொம்ப நாள் பேசினிருந்தாங்க. அப்புறமா ஒரு 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 மாதம் விட்டு நம்ம ஒரு டிஸ்பிளே சென்டருக்கு வந்தாங்க. அங்கே வந்துட்டு பார்த்துட்டு, ஸோ அவங்க மைண்டில் இருந்த பிளான் வேறு. பட் அங்கே வந்ததுனால அவங்க பிளான் மாறிடுச்சு. மறுபடியும் அவங்க வந்த உடனே பார்த்துட்டு பேசிட்டு டன் க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஓகே, நம்ம நாளைக்கு அட்வான்ஸ் போட்டுருவோம்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அந்த கஸ்டமர் எங்கேருந்து வந்தாங்கனாக்கா, ஸோ சஜ்ஜாப் ரோடுகிட்ட சம்திங் ப்ரெஸ்டீஜ் அப்பார்ட்மெண்ட் இருக்குது, பெரிய அப்பார்ட்மெண்ட் சொன்னாங்க. அங்கேருந்து வந்தாங்க, வந்து பேசிட்டு போயிட்டாங்க. பட் அவங்க என்ன சொன்னாங்கனாக்கா, எங்களுக்கு கம்ப்ளீட்டாக கஸ்டமைஸ் வேணும், ப்ளஸ்ஸு எங்கள்கிட்ட இருக்கிற இன்டீரியர்ஸ் ஒர்க் பண்ண பையனுக்கு அவங்க என்ன கலர் போட்டிருக்காங்களோ அந்த கலர் மேட்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. ஃபஸ்ட்டு ஃபேப்ரிக் மேட்ச் பண்ண சொல்லியிருந்தாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னாக்கா லேமினேஷன் கூட மேட்ச் பண்ண சொல்லியிருந்தாங்க. சரி, ஓகேன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப டைம் எடுத்துக்கிட்டாங்க. நம்மள்ட்ட ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, அட்வான்ஸ் போட்டாங்க. பட் ஆனால் அவங்க எப்படி என்ன மாதிரி பண்ணணுன்றது அவங்களுக்கு கிளாரிட்டி கிடைக்கல. ரொம்ப டிஸ்கஸ் பண்ணாங்க. அவங்களும் நிறைய ஆராய்ச்சி பண்ணாங்க. மறுபடியும் அதுக்கு நம்ம டைம் எடுத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறமா மறுபடியும் அவங்க என்ன முடிவு பண்ணாங்கனாக்கா, நம்ம ஃபேப்ரிக் மாடலில் போயிடலாம். ஜென்ரலாக நீங்கள் பார்த்துருப்பீங்க, எல்லாமே அவுட் சைட்லாம் லேமினேஸ் வந்திருக்கும், ப்ளஸ் இது மட்டும் ஃபேப்ரிக் போட்டிருப்போம். பட் இவங்க லைக் பண்ண மாடல் பார்த்தீங்கன்னாக்கா கம்ப்ளீட்டாக ஃபேப்ரிக் மாடல் பார்த்தாங்க. இது பார்க்குறதுக்கு உங்களுக்கு எப்படி தெரியுது? ஸோ பார்க்குறதுக்கு ஒரு லெதரெட்டு மாதிரி தெரியுது இல்லைங்களா? இது வந்து ஃபேப்ரிக். ஃபஸ்ட்டு அவங்க லெதரெட்டை பிளான் பண்ணாங்க, அப்புறமா வந்து ஃபேப்ரிக் பிளான் பண்ணாங்க. அப்புறமா என்ன ஆச்சுன்னு தெரியல, திடீர்னு நம்ம கடையில் நம்ம டிஸ்பிளே சென்டரில் வந்து கொஞ்சம் லைட்டாக இந்த மாதிரி துணி இருந்துச்சு. அதனால் அவங்க என்ன பண்ணிட்டாங்கனாக்கா, எனக்கு இந்த மாதிரி லுக் லைக் லெதரெட்டில் போகிறேன்னு சொல்லிட்டு இவங்க இந்த மாதிரி ஃபேப்ரிக் சாய்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, கம்ப்ளீட்டாக கலர் அவங்க சாய்ஸ் பண்ணாங்க. பட் இவங்க ரொம்ப டைம் எடுத்துக்கிட்டாங்க கலர் சாய்ஸ் பண்ணுறதுக்கு. டைமண்ட்ஸ் பற்றியும் ரொம்ப டைம் எடுத்துக்கிட்டாங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 2 மந்த் ஆயிடுச்சு இவங்க டைம் எடுத்துக்கிட்டு. கம்ப்ளீட்டாக ஃபைனலாக ஒரு ஆர்டர் கொடுத்தாங்க. ஆர்டர் கொடுத்துட்டு மறுபடியும் டைம் எடுத்துக்கிட்டாங்க. மறுபடியும் ஃபைனலாக இது முடித்தாங்க. ஓகே, இதுதான் கஸ்டமர் நம்மளுக்கு வந்தது. ஸோ இந்தியா மார்ட் மூலியமாக வந்தாங்க. 2 மாதத்துக்கு அப்புறமா தான் எங்களுக்கு ஆர்டர் கொடுத்தாங்க. இப்போ நம்ம செய்து முடிச்சிருக்கோம். இன்றைக்கி அவங்களுக்கு டெலிவரி ஆகுது. எந்த ஒரு பொருள் பண்ணாலுமே கம்ப்ளீட்டாக இந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, இப்போது இதை பற்றி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது ஓப்பன் பண்ணி காமிச்சிடுறேன், இது எப்படி ஃபங்க்ஷன் ஆகும்னு சொல்லிட்டு. பாருங்க, இது சோஃபா. ஸோ இது மேலே இருந்து இழுக்கும்போது இது சோஃபா ஆட்டோமேட்டிக்காக ஃபோல்ட் ஆகுது. பாருங்க, ஸோ ஃபோல்ட் ஆகுது. ஓகே, ஸோ இப்போ நீங்கள் பார்த்துருக்கீங்க பாருங்க. லாஸ்ட் டைம் வீடியோ பார்த்துருப்பேன். இங்கெல்லாம் வந்துட்டு மெட்டல் ஃப்ரேம் இருந்துச்சு இல்லைங்களா? அது டீலக்ஸ் மாடல். இது வந்துட்டு கிளாசிக் மாடல். ஸோ இங்கே கம்ப்ளீட்டாக இங்கே எதுவுமே மெட்டல் ஃப்ரேம் இருக்காது, எல்லாமே கம்ப்ளீட்டாக பிளேவுட் இருக்கும். ஸோ பிளேவுட் 1 இன்ச்சு பிளேவுட் திக்னஸில் போட்டிருக்கோம். ஸோ இதே ஹெட் போர்டு இதே கலரில் கட்டிருக்கோம். ஸோ டோட்டலாக வந்துட்டு இந்த மாதிரி பண்ணியிருக்கோம். இதோட சைஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா 5க்கு 6. இதில் வந்துட்டு மேட்ரஸ் சைஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா 8 இன்ச் வரைக்கும் போடலாம். பட் ரொம்ப வெயிட் இருக்கக்கூடாது, இதுக்கு ஒரு லைட் வெயிட் இருக்கணும். பட் இந்த ஒரு கான்செப்டில் ஒரு 5 to 6 இன்ச் வரைக்கும் போட்டாக்கா கம்ஃபர்டபுளாக இருக்கும். இந்த ஒரு இதில் இது கீழே வந்து ப்ரெஸ் ஆகலை. இது ஏன் ப்ரெஸ் ஆகலைனாக்கா, இதுக்கு மேலே வந்து மேட்ரஸ் போடணுமா இருக்குது. மேட்ரஸ் போட்டால் சரியாயிடும். மேட்ரஸோட வெயிட் இருந்துச்சுன்னா கீழே உட்காந்துருது. ஓகேங்களா? ஸோ இதுதான். ஸோ இதோட சைஸை பார்த்துக்கிட்டீங்க இல்லையா? ஸோ நிறைய சொல்கிறேன், இது வந்துட்டு 2 வேலை செய்யும். ஸோ இன்விசிபிள் லெக் இது. ஓகேங்களா? இது வந்துட்டு நம்ம ஆல்மோஸ்ட் ஸ்பேஸ் சேவிங் பெட்டு வந்து நம்ம நிறைய பண்ணியிருக்கிறோம். இந்த மாதிரி ஒரு கான்செப்டில் இந்த மாதிரி சைஸில் வந்துட்டு நம்ம ஃபஸ்ட் டைம் பண்ணியிருக்கிறோம். ஏன்னாக்கா நம்மள்ட்ட வர கஸ்டமர் எல்லாமே வந்துட்டு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்க கேட்கறதுனால நம்ம பண்ணித்தரோம். என்ன மாதிரி கான்செப்ட் இருந்தாலும் என்ன மாதிரி மாடல் இருந்தாலும் பண்ணித்தரோம். பட் இந்த மாதிரி கான்செப்ட் நாங்கள் 4 ஃபீட்டில் பண்ணியிருக்கிறோம். பட் 5 ஃபீட்டில் தான் ஃபஸ்ட் டைம் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி நாங்கள் இது கிளாசிக் மாடலில் பண்ணியிருக்கிறோம். நாங்கள் ஜென்ரலாக லாஸ்ட் டைம் பண்ணது வந்துட்டு
டீலக்ஸ் மாடலில் பண்ணியிருக்கோம். பட் இவங்க வந்துட்டு இப்போ கிளாசிக் மாடலில் கொடுத்துருக்காங்க. இது முதல் தடவை பண்ணியிருக்கோம். பட் ரொம்ப நல்லா வந்துருக்கு, ஃபினிஷிங்லாம் நல்லா வந்துருக்குது, கஸ்டமருக்கும் ரொம்ப பிடிச்சிக்குது. இப்போது கொடுத்து ரொம்ப நாள் ஆச்சு, இன்றைக்கி ரெடி பண்ணிட்டோம் இன்றைக்கி. ஸோ இன்றைக்கி டெலிவரி ஆகுது இந்த கான்செப்டில். ஓகே, நான் எங்களது மெயின் சேனல் வந்துட்டு இருக்குது இன்ஃப்ளக்ஸ் ஸ்பேஸ் சேவிங் ஃபர்னிச்சர். அது மூலியமாக நீங்கள் போனீங்கன்னாக்கா நிறைய நீங்கள் வீடியோஸ் பார்க்கலாம். நீங்கள் பிளேஸில் போனீங்கன்னாக்கா. பட் இப்போ நீங்கள் பார்த்துன்னு இருக்கிற வீடியோ வந்துட்டு இன்ஃப்ளக்ஸ் ஸ்பேஸ் சேவிங் ஃபர்னிச்சர் தமிழ். இதில் வந்து ஜாஸ்தி வீடியோ இருக்காது, ஏன்னா புதுசாக இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கோம். அதனால் இதில் வந்து நீங்கள் ஜாஸ்தி வீடியோ பார்க்க முடியாது. மெயின் சேனல் போனால் அதிகமான வீடியோ நீங்கள் பார்க்கலாம். ஓகே, இந்த மாதிரி ஒரு ஸ்பேஸ் சேவிங் கான்செப்ட் உங்களுக்கு என்ன வேணுமா இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு நீங்கள் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்க. அப்புறம் நிறைய பேர் வந்துட்டு என்ன பண்ணுறாங்கனாக்கா, எங்களுக்கு டைரெக்டாக வந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போடுறாங்க. மெசேஜ் போட்டு என்னன்னு சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னாக்கா அவங்க வந்துட்டு எதுவும் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுறதில்ல. அவங்க வெறும் ப்ரைஸ் லிஸ்ட் கேட்குறாங்க, அப்புறம் வந்துட்டு டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க. தயவு செஞ்சு நீங்கள் வாட்ஸ்அப்பில் நீங்கள் ஹாய் பண்ணுங்க, நாங்கள் கால் பண்ணுவோம். உங்களுக்கு தயவு செஞ்சு நீங்கள் வந்து சில கேள்விகளை கேட்கணும், நாங்களும் சில கேள்விக்கு ஆன்சர் கொடுப்போம். இது இந்த மாதிரி நிறைய பேசிட்டு அப்புறமா உங்களுக்கு ஒரு முடிவு வரும். ஸோ வாங்கணுமா வாங்கக்கூடாதா என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு. நீங்கள் வெறும் ப்ரைஸ் லிஸ்ட் கேட்டு ஒரு டீட்டெயில்ஸ் கேட்டால் அதில் ஒன்றும் புரியாது இல்லை. ஏன்னா நீங்கள் அதில் வந்து என்ன தெரிஞ்சிக்க முடியாது அதில். ஏன்னா ஒவ்வொன்றும் ஒரு ரேட் இருக்குது, அதுக்கு தகுந்த மாதிரி குவாலிட்டி மாறும். அப்போ பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி என்ன ஆகுதுனாக்கா குவாலிட்டி மாறும். அதனால் நீங்கள் தான் முடிவு பண்ணணும். இப்போ நீங்கள் என்கிட்ட இந்த பட்ஜெட்டு தான் இருக்குன்னு சொன்னாக்கா அந்த பட்ஜெட்டில் என்னென்னலாம் போட்டாக்கா அந்த பட்ஜெட்டில் வரும், ப்ளஸ் எந்த மாடல் அந்த பட்ஜெட்டில் கிடைக்கும் அப்படின்னு ஒரு ஐடியா கொடுக்கலாம். இல்லைன்னா இப்போ நீங்கள் கம்மி பட்ஜெட்டில் இருந்தீங்கன்னா ஹெவி மாடல் ரேட்டு கேட்டிங்கன்னா இவ்வளோவான்னு கேட்குவீங்க. அதேமாதிரி கம்மி பட்ஜெட்டில் வந்துட்டு நம்ம வந்துட்டு ரேட்டு கொடுத்தாக்கா நீங்கள் குவாலிட்டின்னு சொல்லுவீங்க. அதனால் தயவு செஞ்சு உங்கள் பட்ஜெட் தகுந்த மாதிரி எங்கள்கிட்ட பேசுங்க. ஓப்பனாக நீங்கள் உங்களோட பட்ஜெட் சொல்லுங்க, அதுக்கு தகுந்த மாதிரி ஐடியா கொடுக்குறோம். இல்லை உங்களுக்கு இது பற்றி தெரிஞ்சிருச்சுனாக்கா, பட்ஜெட் பற்றி பிரச்சனை இல்லைனாக்கா உங்களுக்கு என்ன குவாலிட்டி வேணும் அப்படின்னுச்சுன்னா அந்த குவாலிட்டி நான் போட்டு கொடுத்துருவோம். ஸோ மொத்தத்தில் நீங்கள் வாங்குறவங்க தெளிவாக இருந்துச்சுனாக்கா எங்களுக்கு கொடுக்குறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இதுதான் நம்மளுடைய கான்செப்ட்டு. தயவு செஞ்சு நீங்கள் இதை பற்றி இன்னும் அதிகமாக தெரிஞ்சுக்கணுனாக்கா நீங்கள் வாட்ஸ்அப் மூலியமாக நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்க, நம்ம உங்களுக்கு கால் பண்ணி அதிகமாக பேசுவோம். இது வந்துட்டு அதிகமாக லைக் பண்ணுறது, நம்மள்ட்ட அதிகமாக கஸ்டமர் வந்து வாங்கின்னு போகிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஐடி பீப்புள் தான் நம்மள அதிகமாக வர்றாங்க. எனக்கு என்ன ரீசன் தெரியல. பட் இந்த ஃபர்னிச்சர் எல்லா வீட்டுக்கும் தேவைப்படுது. கம்ப்ளீட்டாக ஒரு ஸ்மால் பெட்ரூம், இன்றைக்கி இருக்க எல்லா பெட்ரூமும் பார்த்தீங்கன்னா ஸ்மாலாக தான் இருக்குது, எல்லாருக்கும் தேவைப்படுது. பட் ஆனால் என்னன்னு தெரியல, எங்கள்கிட்ட வர கஸ்டமர் கம்ப்ளீட்டாக 99% ஒன்லி ஐடி பீப்புள் தான் நம்மகிட்ட வராங்க. அவங்க தான் இதை பற்றி கேட்குறாங்க, வாங்கிட்டு போகிறாங்க. நார்மல் பீப்புள், நார்மல் வேறு ஃபீல்டில் இருக்கவங்க, வேறு ஜனங்க நம்மகிட்ட வந்து இதை பற்றி கேட்க மாட்டுறாங்க, இதை பற்றி அதிகமாக கால் வரமாட்டேது. தயவு செஞ்சு எல்லா வீட்டுக்கும் தேவை. ஏன்னா ஒரு பெட்ரூமுக்குள்ளே இதுமாரி போடும்போது ஒரு 2 வேலை ஆகுது, வீட்டில் எவ்வளோ ஃப்ரீயாக இருக்கும். தயவுசெய்து அது புரிஞ்சுங்க. அதனால் நீங்கள் எல்லாமே வீடியோ பார்க்க எல்லாமே இதை வந்து வாங்குறதுக்கு முயற்சி பண்ணுங்க. இவ்வளோ இந்த வீடியோ பார்த்து நன்றி. மறுபடியும் வேறு வீடியோ மூலியமாக சந்திக்கிறேன். பாய்.